நண்பர்களே வணக்கம். பெரும்பாலும் இந்திய நாட்டில் முதுகெலும்பாக இருப்பது கிராமங்கள். கிராமங்களில் கிராம சபை கூட்டங்கள் என்பது ஆண்டுதோறும் சில முக்கியமான நாட்களிலே நடக்கிறது. மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாள், குடியரசு தினம், சுதந்திர தினம், தேசிய வாக்காளர் தினம், ஊராட்சிகள் தினம், இப்படி பல்வேறு முக்கியமான தினங்களில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுவது வழக்கம். ஒரு ஊராட்சியில் குறைந்தது ஒரு 1500 வாக்காளர்கள் இருந்தால் ஊராட்சி மன்ற தேர்தலுக்கு 1500 வாக்காளர்களும் வாக்களிக்கிறார்கள். ஊராட்சி மன்ற தலைவரை தேர்வு செய்கிறார்கள், தனக்கு இஷ்டப்பட்டவரோ இஷ்டப்படாதவரோ. தேர்வான பிறகு வெற்றி பெறுகிற நபர் அனைத்து வாக்காளர்களுக்கும் பொதுவான நபர். ஆனால் யாரும் 5 ஆண்டுகளில் நடக்கக்கூடிய கிட்டத்தட்ட வருடத்திற்கு ஒரு 6 கிராம சபை கூட்டம் வைத்தா கூட 30 கிராம சபை கூட்டத்தில் யாருமே கலந்துக்கிறது இல்லை. நீங்கள் கிராம சபை கூட்டத்தில் போய் கலந்து கொண்டு வரவு செலவுகளுக்கு மீது வாதம் செய்து என்னென்ன செயல்கள் நடந்திருக்கிறது, எவ்வளவு நிதி வந்திருக்கிறது, மத்திய சர்க்கார் எவ்வளவு கொடுத்தது, மாநில சர்க்கார் எவ்வளவு கொடுத்தது, ஊராட்சி தனி நிதி எவ்வளவு, யூனியன் நிதி எவ்வளவு, மாவட்ட ஊராட்சி நிதி எவ்வளவு என்பதையெல்லாம் கேட்டு வாதம் செய்கிற பொழுதுதான் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சிறப்பாக அந்த ஊராட்சியை வழி நடத்துவார். ஆகா, கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்களேன்னு சொல்லி யாருமே போகிறது கிடையாது, யாருமே கேள்வி கேட்கறது இல்லை. நமக்கேன் வம்புன்னு இருந்துடுறது. ஆனால் பிரசிடெண்ட் ஒன்றும் செய்யலை, டவுன் சேர்மன் ஒன்றும் செய்யலை, பிரசிடெண்ட் ஒன்றும் செய்யலை, சேர்மன் செய்யலை, எம்எல்ஏ செய்யலை, எம்பி யாரும் கேள்வி கேட்கறது இல்லைங்க. கேள்வி கேட்க தயாராகணும். அதற்காக கொடுத்துருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் அந்த கிராம சபை கூட்டம். சட்டமன்றத்திலே தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்றத்தில் தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படியெல்லாம் அங்கே வாதம் செய்கிறார்கள். நமக்காக பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் இருக்குல்ல, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். நம்ம போய் ஒட்டுமொத்தமாக 140 கோடி பேரும் போய் டெல்லியில் கத்த முடியுமா? அப்போ நமக்காக ஒரு எம்பி அவர் போய் நமக்காக பேசுகிறார். அதை போல ஒரு அமைப்பு தான் கிராம சபை. சாதாரண விஷயம் கிடையாது. கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கங்க, உங்கள் கோரிக்கைகளை முன்வைங்க, வரவு செலவுகளை பாருங்கள், படித்து பாருங்கள், என்னென்ன திட்டங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு கேளுங்க, எவ்வளோ நிதி வந்துச்சுன்னு கேளுங்க. இதையெல்லாம் விட்டுட்டு அவன் பிரசிடெண்ட் செய்யலை, கொள்ளையடிச்சிட்டான், சம்பாரிச்சிட்டான்னு மட்டும் பேச தெரியுதே ஒழிய யாரும் போய் கேட்க மாட்டேங்கிறான். அப்போ அதிகமான ஒரு அதிகாரம் கொண்ட, மக்கள் அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு தான் கிராம சபை. அந்த கிராம சபை கூட்டத்தை கட்டாயம் போங்க, உங்களுக்கான செயல் திட்டங்களை வடிவமைச்சுக்கோங்க. கிராம சபை கூட்டத்தில் அந்த ஏரியாவில் டாஸ்மாக் இருக்கக்கூடாதுன்னு கூட நீங்கள் தீர்மானம் போட முடியும். கிராம சபை கூட்ட தீர்மானம் அவ்வளவு பவர், மக்கள் அதிகாரம் கொண்ட பவர். அதுக்கு நீங்கள் கலந்துக்குங்க, குறைகளை கேளுங்க. நன்றி, வணக்கம்.